நீங்க கொஞ்சம் உள்ளப்பா போலாமா? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ இந்து அறநிலையத்துறை ஆணையர் அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர் அவர்களை சந்திச்சு ஒரு மனுவை கொடுக்க நெய்தல் மக்கள் கட்சி சார்பில் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்திருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலங்காலமாக பல தலைமுறைகளாக கடலையும் கடற்கரையை ஒட்டியும் தங்களோட வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூளேரி காட்டுக்குப்பம், பட்டிப்புலம், சாலவாங்குப்பம் அந்த 3 மீனவர் கிராமத்தை சார்ந்த ஊர் பிரதிநிதிகளோடு இங்கே வந்திருக்கோம். ஆளவந்தார் நாயக்கர் அறக்கட்டளை சார்பாக கடந்த 2 ஆண்டுகளாக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களை மீட்டெடுக்கிறதுக்கான பணி ஒரு பக்கம் போய்கின்னு இருக்கு. இப்போ சூளேரி காட்டுக்குப்பம், பட்டிப்புலம், சாலவாங்குப்பம் இந்த 3 மீனவர் கிராமங்கள் மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர் கிராமங்களும் பல தலைமுறைகளாக பாட்டம் முப்பாட்டம் காலத்திலிருந்து கடற்கரையை ஒட்டி வாழக்கூடிய மீனவர் கிராமங்கள். இந்த இடங்கள் குடியிருப்புகளும் அதுக்குள்ள வர்றதுனால மீனவ மக்களை, பூர்வ குடியா இருக்கக்கூடிய மீனவ மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்ற வார்த்தையை கூறி அவங்களோட குடியிருப்புகளை அகற்றுறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கின்னு வராங்க. கடற்கரையை காலங்காலமா பயன்படுத்தின்னு வரக்கூடிய மீனவ பயன்படுத்தக்கூடிய மீனவ மக்களுக்கான உரிமைகள் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா வரையறுத்திருக்காங்க. குடியிருப்பு பகுதி அப்படின்றத அந்த வரைபடத்தை அங்கீகரிச்சிருக்கு. இங்க நண்பர்கள் அந்த வரைபடத்தை வச்சிருக்காங்க, அதுல நாம தெளிவா பார்க்கலாம். அதே போல மாநில அரசோட வரைபடத்திலையும் இந்த 3 மீனவர் கிராமங்கள் குடியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதியும் மீனவருக்கான குடியிருப்பு பகுதி, கடற்கரையில படகுகள் நிறுத்தக்கூடிய இடங்கள் அப்படின்றத அடையாளப்படுத்தியிருக்காங்க. அந்த இடங்களை இன்னைக்கு ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான அந்த சர்வே எண்ணில் வரக்கூடிய இந்த இடங்கள்லாம் காலி பண்ணுன்னு எங்களுக்கு நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை பிரகாரம் அது எங்களுக்கு தான் எங்களுக்கான பயன்பாட்டு பகுதி. மீன்பிடி தொழிலுக்காகவும் மீனவர் வாழ்வாதாரத்துக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நிலமாற்றம் செய்யணும். அப்படி இல்லைன்னா தமிழக அரசு இப்ப பக்கத்துல கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு எப்படி 99 ஆண்டுகள் நீண்ட கால குத்தகைக்கு எடுத்து அங்க அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துறீங்களோ, அந்த மாதிரி பாரம்பரியமா வாழக்கூடிய இந்த 3 கிராமத்தை சேர்ந்த மீனவ மக்களுக்கும் ஒரு நீண்ட கால குத்தகையின் அடிப்படையிலாவது அவங்களுக்கான அந்த குடியிருப்புகளை திரும்ப பெற்று தரணும் என்ற கோரிக்கையை இங்க ஆணையர்கிட்ட நாங்க கொடுக்க வந்திருக்கோம். மேப் கொடுங்க. இது மத்திய அரசோட வரைபடம். இந்த மத்திய அரசோட வரைபடத்துல இதெல்லாம் மீனவருக்கான குடியிருப்புன்னு 2018 அங்கீகரிச்சிருக்காங்க. இது சட்டம் என்றது எல்லாருக்கும் ஒண்ணு. பாரம்பரியமா வசிக்கக்கூடிய மீனவ மக்களை அவங்க வாழக்கூடிய பகுதிகளை குடியிருப்புன்னு மத்திய அரசும் சரி மாநில அரசும் அங்கீகரிச்சுன்னா அதுவும் சட்டத்துக்கு உட்பட்டதாகும். அந்த மாதிரி மீனவர்களுக்கான குடியிருப்புன்னு அறிவிக்கப்பட்ட பகுதியை ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்றது மிக மிக தவறான ஒரு விஷயம். இதையெல்லாம் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் கவனத்துல எடுத்துக்கின்னு அந்த மக்களை வாழக்கூடிய அந்த பகுதிகளை அந்த மக்களுக்கே வழங்கணும் அப்படின்றதையும் வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல கடந்த மாதம் ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இது மீனவர்களுக்கான நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தணும்னு 2011 சொன்னாலும் கடந்த 13 ஆண்டுகளாக ஒரு மீனவர் கிராமத்துக்கு கூட இந்த நீண்ட கால குடியிருப்பை மாநில அரசு கன்சிடர் பண்ணல. அதனால இப்ப உடனடியா மாநில அரசு ஒவ்வொரு மீனவர் கிராமத்துக்கும் நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை அமுல்படுத்தணும் அப்படின்ட்டு என்ஜிடி ஒரு ஆர்டரை போட்டிருக்கு. இதையும் தமிழக அரசோட கவனத்துக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். அதனால கடற்கரையில பூர்வீகமா வாழக்கூடிய மக்களுக்கு நீண்ட கால குடியிருப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தணும் என்றதையும் நாங்க கேட்டுக்கிறோம்.